விஜயநகரம் கோட்டையின் பெரிய வாசல் வழியாக வந்தார் ஒரு வியாபாரி. அவர் பின்னாலே ஒரு நீண்ட காதுகள் கொண்ட பெரிய குதிரை இருந்தது. அந்த வியாபாரி அரண்மனைக்கு நேரா போனார். அரசன் முன்னால் வணங்கி சொன்னார், அரசே, இது சாதாரண குதிரை கிடையாது. இது பசுமல்லி பூவின் வாசனை வீசும் குதிரை. பேச முடியாது, ஆனால் அதன் மூச்சில் வாசனை வீசும். அரசரும் அமைச்சர்களும் வியந்து போனார்கள். அவனுக்கு 100 பொன் நாணயங்கள் கொடுத்து அந்த குதிரையை வாங்கிவிட்டார்கள். அடுத்த நாள் காலை அரசர், அமைச்சர்கள், சிப்பாய்கள் எல்லோரும் குதிரையை சுற்றி நின்று மூக்கை தூக்கி வாசனை பார்க்க ஆரம்பித்தார்கள். ஒருவர் சொன்னார், எனக்கு பசுமல்லி வாசனை தெரியலையே. மற்றொருவர் சொன்னார், எனக்கு கொஞ்சம் குதிரை மூச்சு மாதிரி வாசனைதான் வருது. இறுதியில் அனைவரும் புரிந்து கொண்டார்கள், இந்த குதிரை எந்த வாசனையும் வீசியதே இல்லை. அரசர் ரொம்ப கோபமாயிட்டார். அதே நேரம் தெனாலிராமன் வராரு. அவர் சொன்னார், அரசே, இதை பரிசோதிக்க நான் ஒரு சின்ன முயற்சி செய்கிறேன். சற்று பொறுமையாக இருந்தால் பதில் தெரிந்துவிடும். அவர் ஒரு தொப்பி போல பெரிய மூடிய பானையை கொண்டு வந்தார். அதற்குள் குதிரையின் தலையை வைத்தார். பக்கத்தில் 3 வகை வாசனை பூக்கள் வைத்திருந்தார். ரோஜா, சம்பங்கி, பசுமல்லி. 3 பூக்களையும் 10 நிமிடங்கள் ஒன்றாக வைக்கிறார். பிறகு அந்த பானையை திறக்கும்போது வாசனை வீச ஆரம்பித்தது. பசுமல்லி வாசனை. அரசன் வியந்தார். வாசனை எப்படி வந்தது ராமா? குதிரை உண்மையாக வாசனை வீசுகிறதா? ராமன் சிரித்தார். இல்லை அரசே, அந்த வியாபாரி குதிரையின் மூக்கு, காது, கழுத்து எல்லாம் பசுமல்லி பூ வாசனை ஊத்தி தடவியிருப்பார். அதான் அது வாசனை வீசுற மாதிரி இருந்தது. அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். வியாபாரியை மீண்டும் அழைத்த அரசர் கேட்டார், நீ என் மக்களுக்கு பொய் சொன்னாய். குதிரை வாசனை வீசும் என்பதெல்லாம் முட்டாள் வேலை. நீ பூவின் வாசனையை தடவியிருப்பதால் தான் அது வந்தது. வியாபாரி தலையை குனிந்தார். அரசர் அவனிடம் கொடுத்த 100 பொன் நாணயங்களையும் திரும்ப வாங்கிவிட்டார். அந்த குதிரை, அதற்காக ஒரு பெரிய பூங்கா அமைத்து வைக்கப்பட்டது. அனைவரும் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை கண்டு களித்தார்கள். அரசர் கூறினார், தெனாலிராமா, நீ இல்லாமல் நாங்கள் எத்தனை தடவை ஏமாந்திருப்போம் தெரியுமா? இப்போது நாங்கள் ஒரு பாடம் கற்றுக்கொண்டோம். இது போன்ற கதையை கேட்க UV Kids சேனலை சப்ஸ்கிரைப்